ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, அதாவது உங்களை ஏளனமாக பார்த்து சிரிப்பவர்கள். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே அதாவது சிறப்பாக வாழ்ந்துட முடியாதுங்க. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்கள பார்த்து சிரிக்கக்கூடியவங்க, ஏளனமாக பேசக்கூடியவங்க, முன்னாடி விட்டு பின்னாடி கமெண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தப்பாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. நாம் எப்படி நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் தப்பாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களை அவமானப்படுத்துகிறவங்க, குடும்பத்திலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும், யாராக இருந்தாலுமே சரிங்க, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நரசிம்மர் ஆலயம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் நரசிம்மர் ஆலயத்துக்கு மாதம் ஒரு தடவை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோவிலுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, சூழ்நிலை ஒத்து வரல, நான் வேலைக்கு போகிற காரணத்தினால எனக்கு அதுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் நரசிம்மர் ஆலயத்துக்கு போய் ஒரு நெய் விளக்கு, அங்கே இருக்கக்கூடிய தூண்டா விளக்கு இருக்குங்க, அதில் நெய் வாங்கி அதில் ஊற்றிட்டு துளசி இலைகள் வாங்கி அவருக்கு அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு நீங்கள் மனசார வேணுங்க. அவங்கள ஏளனப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீதாமாக தக்க பதிலடி கொடுக்கணும். எனக்கு என்னோடய பேர் எப்பவும் கெட்டு போகக்கூடாது, யாரும் என்ன தப்பாக பேசக்கூடாது, ஏளனப்படுத்தக்கூடாது, நீ தான் காவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட உங்களுடைய குறைகள் அத்தனையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க. இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அது கூடவே இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரம்ங்க, இந்த மந்திரத்தை 2 தடவை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு மேலே சொல்ல வேணாம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே உங்கள் வீட்டிலையே எப்போ நேரம் கிடைக்குதோ முழு மனதோடு நரசிம்மரை மனசார நினச்சிக்கிட்டு, யாரெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க நரசிம்மர் உங்களுக்கு எப்பவும் காவலாக இருப்பார். உங்களை அவமானப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள தக்க பதிலடி கொடுப்பாருன்னு உங்களை விட்டு விலக்கியும் வைப்பார். அருமையான பவர்ஃபுல் மந்திரம். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.